கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? சிலருக்கு வாயை திறந்தாலே பொய் தான் வரும். உண்மை சொல்ற பழக்கம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. சிலர் சும்மா நேரப்போக்குக்காக பொய் சொல்லுவாங்க. சிலர் தப்பிக்கிறதுக்காக பொய் சொல்லுவாங்க. சிலர் அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டாங்க. அதுவும் பொய் தான். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். கொலோசையர் 3:9 இந்த வசனத்தோட ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? ஒருவருக்கொருவர் பொய் சொல்லக்கூடாதான். பொய் சொல்லாதிருங்கள் அப்படின்னு 10 கற்பனைகள்லையும் இருக்குது. ஒரு முறை ஒரு மனுஷி வனாந்திர பகுதியில் நடந்துட்டே இருந்தா. அப்ப ஒரு பெரிய கல்லுக்கு கீழே ஒரு பாம்பு மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருந்தது. அந்த பாம்பு இந்த மனுஷியை கூப்பிட்டு சொல்லிச்சு, இந்த கல் உருண்டு வந்து என் மேலே விழுந்துருச்சு, என்னால் இதுலேருந்து வெளியே வர முடியல. அந்த மனுஷி கேட்டா, இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அந்த பாம்பு சொல்லிச்சு, இந்த கல்லை நீ உருட்டி விட்டு என்னை காப்பாற்றணும், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த பாம்பு சொல்லிச்சு, நீ என்னை காப்பாற்றினா என்னுடைய பொந்தில் நான் நிறைய தங்க காசுகள் வச்சுருக்கேன், அதை உனக்கு கொடுப்பேன்னு. இந்த மனுஷி பார்த்தா பாம்போடைய உடல் நசுங்கி இருந்தது. அதனால இறக்கப்பட்டு அந்த கல்லை உருட்டுறதுக்கான முயற்சிகளை எடுத்தா. ரொம்ப முயற்சி பண்ணி அந்த கல்லை புரட்டி போட்டுட்டா. அந்த பாம்பு விடுதலையான உடனே இந்த அம்மாவை கடிக்க வந்துச்சு. அப்போ இந்த அம்மா கேட்டாங்க, உனக்கு ஏதாவது நன்றி இருக்கா? நீ என்னை கடிக்க வர்றியே, உன் உயிரை நான் காப்பாற்றிருக்கேனே அப்படின்னு. அந்த பாம்பு சொல்லிச்சு, உன்னை நான் கடிக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. நான் மனசில் ஒரு உறுதி எடுத்திருந்தேன், யார் என்னை காப்பாற்றுறாங்களோ அவங்கள நான் கடிப்பேன்னு, அதனால நான் உன்னை கடிக்க போகிறேன் அப்படின்னு. அந்த அம்மா சொன்னாங்க, நீ எனக்கு தங்க காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தானே காப்பாற்ற சொன்னேன், ஆனால் இப்படி பண்ணுறியே அப்படின்னு. இவங்க 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு மனுஷன் அந்த பக்கமாக வந்தான். அவர் என்ன நடந்துச்சுன்னு கேட்டவுடனே அந்த அம்மா கிட்ட சொன்னான், நீ சொல்கிறது எனக்கு புரியவே இல்லை, நீ எனக்கு அதை செய்முறையில் காட்டு அப்படின்னு. உடனே அந்த அம்மா அந்த கல்லை உருட்டி அந்த பாம்பு மேலே வச்சாங்க. அந்த பாம்பும் அதுக்கு ஒத்துக்கொண்டதுனால அதுக்கப்புறம் அந்த மனுஷிக்கிட்ட சொன்னான், வா நம்ம 2 பேரும் போகலான்னு. பாம்பு கேட்டுச்சு, நீங்கள் அந்த மீதி பகுதியை செஞ்சு காட்டலையே அப்படின்னு. அந்த மனுஷன் சொன்னான், ஒரு முறை பண்ணதுக்கே நீ கடிக்க வந்த, இப்போ மறுபடியும் பண்ணா எங்கள் 2 பேரையும் கடிச்சிருவ அப்படின்னு. இப்படி சொல்லிட்டு 2 பேருமே அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அப்போ தான் இந்த பாம்புக்கு புரிஞ்சுது, நம்ம பொய் சொல்லி அந்த அம்மாவை காப்பாற்றுறதுக்கு உதவி கேட்டோம், ஆனால் அவங்களுக்கே நம்ம துரோகம் பண்ண போனோம், இது நமக்கு தேவைதான் அப்படின்னு. நம்ம எப்பயுமே கொடுக்குற வாக்குறுதியில் உண்மையாக இருக்கணும். அடுத்த கதையில் சந்திப்போம்.